அது சரியா 2019 ராஜஸ்தான் மாநிலத்தில் உதய்பூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹனுமான் கோவிலில் 36 வயது நிறைந்த ராகுல்ராஜ் சதுர்வேதி என்ற இந்த நபர் பூசாரியாவும் அந்த கோவிலுடைய சின்ன சின்ன வேலைகளையும் பார்த்துக்கிட்டு வராரு. இதை தவிர அவர் வேற எந்த வேலைக்கும் போக மாட்டாரு. அந்த கோவிலில் இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டு அந்த கோவிலே தங்கி கொண்டு தன்னுடைய நாட்களை கடத்திட்டு வராரு. இவருடைய அப்பாவும் வேற ஒரு கோவில்ல இதே மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு வராங்க. பொருளாதார ரீதியா இந்த குடும்பத்துக்கு பெரிய அளவுக்கு வருமானமும் வசதியும் இல்லைனாலும் கூட அதை எதையுமே பத்தி கவலைப்படாம நிம்மதியா அந்த கோயிலுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்த ராகுலுக்கு இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுதுங்கிறத அவர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அன்னைக்கு சரியா ஜூலை 27, 2019 வழக்கமான ஒரு நாள் மாதிரி தான் இந்த ராகுலுக்கு அந்த நாளும் விடிய ஆரம்பிச்சது. காலை சீக்கிரமாவே எழுந்து கோவில் வேலைகள்லாம் முடிச்சுட்டு கோவிலுக்கு தேவையான பூக்கள் அங்க இருக்கிற இடங்களை சுத்தம் பண்றது அப்படின்னு எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்பா பண்ணி முடிச்சதுக்கு பிறகு காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரிட்டன் கோவில் கிட்ட வந்திருக்காரு. அந்த நேரத்துல ஒரு நடுத்தர வயது இருக்கிற ஒரு பெண் தன்னுடைய 2 குழந்தைகள் கூட அந்த கோவிலுக்குள்ள ரொம்பவும் சோர்வான முகத்தோடையும் ஒரு சோகமான முகத்தோடையும் வருவதை பார்த்திருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அதை பத்தி பெருசா கண்டுக்காம அவருடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா கோவிலுக்குள்ள வந்த அந்த பெண்மணி தன்னுடைய 2 குழந்தைகள் கூட ஒரு இடத்துல அமர்ந்ததுக்கு பிறகு எதையோ நினைச்சு அழ ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நீண்ட நேரமா சோகமாவும் எதையோ பறி கொடுத்த மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறத அங்க இருந்து பூசாரிகளும் அந்த கோவில்ல வேலை பார்க்கிற மற்ற ஆட்களும் பாக்குறாங்க. முக்கியமா இந்த ராகுல் ராஜும் அதை பார்த்திருக்காரு. தொடர்ந்து மதியம் நேரம் ஆக ஆக அந்த கோவிலுக்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையும் குறைய ஆரம்பிச்சு அந்த கோவிலுடைய நடையை சாத்துவதற்குண்டான வேலைகள்ல அங்க இருந்தவங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்க. ஆனா அப்ப கூட அந்த பெண்மணி எழுந்து போகாம நீண்ட நேரமா அந்த கோவிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறத பார்த்ததும் இந்த ராகுல் உடனடியா அந்த பெண் கிட்ட போயிட்டு, நீங்க ஏன் இங்க உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க கிளம்பலையா, எதையோ நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு 33 வயது ஆகுது, என்னுடைய பெயர் பானுப்பிரியா, என்னுடைய கணவர் பெயர் நாராயணகிரி கோஸ்வாமி. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எனக்கும் என்னுடைய கணவருக்கும் பயங்கரமான ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. அந்த சண்டையினால நான் அவரை விட்டு பிரிஞ்சு என்னுடைய குழந்தைகளை அழைச்சிக்கிட்டு எங்க போறதுன்னு தெரியாம பல நாட்கள் பல இடங்கள்ல அங்கன்னு தங்கினேன். அதுக்கப்புறம் கடைசியா தான் நான் இந்த கோயிலுக்கு வந்தேன். இங்கிருந்து எனக்கு அடுத்ததா எங்க போறதுன்னே தெரியல, எனக்கு மனசெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு தன்னுடைய கவலைகளை இந்த ராகுல் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே இரக்கமான ராகுல் உடனடியா அந்த பெண்மணியும் அவங்களுடைய பிள்ளைகளையும் அதே கோவில்ல தங்குவதற்குண்டான ஏற்பாடுகளை அங்க இருந்த ஆட்கள் மூலியமா செய்ய ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து ஒரு சில நாட்கள் அந்த பொண்ணு அதே கோவில்ல தான் தங்குறாங்க. அவங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி முதற்கொண்டு எல்லாத்தையுமே இந்த ராகுல் சொந்தக்காரங்க மாதிரி பக்கத்துல நின்று கவனிச்சிருந்திருக்காரு. பட் கொஞ்ச நாட்கள்லயே இந்த பொண்ணுக்கு ஓரளவுக்கு இப்ப மனதைரியம் வந்ததுக்கு பிறகு, நான் மறுபடியும் என்னுடைய கணவர் வீட்டுக்கே போறேன், என்னுடைய பிரச்சனை ஓரளவுக்கு என்னால சால்வ் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்த எல்லா பூசாரிகள் கிட்டையும், முக்கியமா அந்த பானுப்பிரியாவுக்கு உதவி பண்ண ராகுல் கிட்டையும் சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு தன்னுடைய 2 குழந்தைகளை அழைச்சிட்டு அந்த கோவில்ல இருந்து வெளியில கிளம்பியிருக்காங்க. கோவிலில் இருந்து கிளம்பி போன இந்த பானுப்பிரியா நேரடியாக தன்னுடைய கணவருடைய வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே கொஞ்ச நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஸ்மூகமாக தான் போகுது. ஆனால் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை பானுப்பிரியாவுக்கு இந்த பானுப்பிரியாவுடைய கணவருக்கும் ஏற்பட ஆரம்பிச்சது. இதன் காரணமாக 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. பட் அதுக்கப்புறம் இந்த பானுப்பிரியா மர்மமான முறையில் எங்கேயோ காணாமல் போயிட்டாங்க. பானுப்பிரியாவுடைய அப்பா அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பானுப்பிரியாவை பல இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. கணவருடைய வீட்டில் வந்து கேட்குறாங்க, அப்போ எங்க போனானே எங்களுக்கே தெரியல, கால் பண்ணாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப் தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. இதனால பானுப்பிரியாவுடைய அக்காவும் அவங்களுடைய குடும்பமும் பல இடங்கள்ல தேடி பார்க்கறாங்க. ஆனா எங்க தேடியுமே பானுப்பிரியாவை அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அன்னைக்கு கோவில்ல இருந்து வீட்டுக்கு போன பானுப்பிரியாவுக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு, பானுப்பிரியாவா அந்த குடும்பத்தால கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? கடந்த வருடம் மொத்த இந்தியாவையுமே புரட்டி போட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் பார்க்கும்போது அது சம்மந்தமாக என்ன ஒப்பீனியன் உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்க கூட வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன்.
பல இடங்களை தேடி பார்த்தோம், பானுப்பிரியா கிடைக்காததுனால அவங்களுடைய குடும்பத்தார்கள் பக்கத்தில் இருக்கிற உதய்பூர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. போலீஸுமே பல இடங்களில் தேடி பார்க்குறாங்க. பட் எங்கே தேடியுமே அவங்களுக்கு அந்த பொண்ணு கிடைக்காததுனால அந்த கேஸை பற்றி அவங்க பெருசாக கண்டுக்காமல் அப்படியே விட்டுருந்துருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் பானுப்பிரியா அன்னைக்கு எங்கே போயிருந்தாங்கன்னா அந்த ஹனுமான் கோவிலுக்கு தான். தன்னுடைய கணவர் கூட சண்டை போட்ட பானுப்பிரியா டிவோர்ஸ் கொடுத்துட்டு நேரடியாக அவங்க கிளம்பி போன இடம்னா அந்த ஹனுமான் கோவில் தான். முக்கியமாக ராகுல்ராஜ் தனக்கு அடைக்கலம் கொடுத்ததுனால அவரை போய் பார்த்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு போனாலும் சரி, நமக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பானுப்பிரியா இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க. பட் இங்கே வந்ததும் என்ன பானுப்பிரியா மறுபடியும் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தோட ராகுல்ராஜ் என்னாச்சு, உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சரியாயிடுச்சா அப்படின்ற ஆர்வத்தோட தான் முதல்ல கேட்க ஆரம்பிச்சாரு. அப்போ பானுப்பிரியா தன்னுடைய வீட்டில் நடந்த அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாத்தையுமே இந்த ராகுல் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. அதை கேட்டதுமே இரக்கமான இந்த ராகுல் உடனடியா, நான் உங்களுக்கு எல்லா உதவிகளும் பண்றேன், நாம இனிமே இங்க இருக்க வேண்டாம், உங்களுக்கு தேவையான அடைக்கலம் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த உதய்பூர்ல இருந்து ராஜ் சமந்த் அப்படின்ற ஒரு இடத்துக்கு குடிபெயர ஆரம்பிச்சாங்க. அங்க தனக்கு தெரிஞ்ச ஒரு ஹவுஸ் ஓனர் மூலமா ஒரு பிளாட்ல வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த பானுப்பிரியாவும் இந்த ராகுலும் அந்த வீட்டில் ஒன்னா லிவிங் டுகெதர்ல இருக்க ஆரம்பிச்சாங்க. பட் அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறது அந்த ஹவுஸ் ஓனருக்கு தெரியும். அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட அந்த நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணிப்போம், ஸோ இப்போதைக்கு எங்களுடைய பிரச்சனை கொஞ்சம் சால்வ் ஆகணும், எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பிறகுதான் அந்த வீட்டுக்கு இவங்க குடியேற ஆரம்பிச்சாங்க. பட் இந்த வீட்டுக்கு வந்த இந்த ரெண்டு பேரும் ஆரம்பத்தில் அவங்களுக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லாம தனித்தனியாக தான் வாழ ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் தான் பார்த்துட்டு வந்த அந்த பூசாரி வேலையை விட்டுட்டு வந்ததுனால அடுத்ததா என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்த இந்த ராகுலும் புதுசா டீ லீஃப் பிசினஸ் அங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்காரு. பட் இந்த பிசினஸ்க்காக அவர் அடிக்கடி வெளியில போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட ஆரம்பிக்குது. தொடர்ந்து வீட்டுக்கு வரும்போது பானுப்பிரியா நல்லா இவங்களை கவனிச்சுக்கிறதுனால ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட ஆரம்பிச்சு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷமா அவங்களுடைய லைஃபா அந்த வீட்டில் தொடங்க ஆரம்பிச்சாங்க. பட் இது எதுவுமே மேரேஜ் பண்ணிக்காமலே இன்னொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிற தன்னுடைய அக்கா கிட்ட தான் இங்க நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இந்த ராகுல் கூட தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்ற தகவலையுமே கொடுத்திருக்காங்க. ஒரு நாள் அவங்களுடைய அக்கா இந்த வீட்டுக்கு வந்து கூட இந்த ரெண்டு பேரும் பார்க்கும்போது இவன் நல்ல லைஃப் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறா, இவளை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த அக்கா அங்கிருந்து கிளம்பி போய் அடிக்கடி தன்னுடைய தங்கச்சி கூட கான்டாக்ட்லேயே தான் இருந்திருக்காங்க. பட் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு இந்த ராகுல் பானுப்பிரியா கிட்ட, நீ உன்னுடைய அக்கா கிட்டேயோ உன்னுடைய சொந்தக்காரங்க கிட்டேயோ பேசக்கூடாது, முக்கியமா அக்கம் பக்கத்தில் இருக்கிற யார்கிட்டயுமே நீ பேசக்கூடாது, நீ பட்டே உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். இப்படியே உங்களுடைய நாட்கள் நகர ஆரம்பிச்சது. இவனுடைய பிசினஸும் மெல்ல மெல்லமா நகர ஆரம்பிச்சது. இருந்தாலும் இவன் எப்பெல்லாம் வீட்டுக்குள்ள வரானோ பயங்கரமான ஒரு சண்டையும் ஆர்கியுமெண்ட்டும் இவங்களுக்குள்ள மெல்ல மெல்லமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டு, முக்கியமா தன்னுடைய அக்கா கிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டதுனால பானுப்பிரியா முழுவதுமா இவனை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. இதை ஒரு சாக்கா வச்சு அடிக்கடி அவங்க கூட சண்டை போடுறது, இவங்களுக்கு ஏற்கனவே ஆங்கர் இஷ்யூ இருக்கிறதுனால சண்டை ஏற்படும் போதெல்லாம் கையில கிடக்கிற பொருளை எடுத்து இந்த ராகுலை அடிக்கிறது அப்படின்னு பயங்கரமான ஒரு ஆர்கியுமெண்ட்டும் சண்டையும் தான் அந்த வீட்டுக்குள்ள இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் நிகழ ஆரம்பிச்சது. பட் ராகுல் வந்து கொஞ்சம் காமான பர்சன், அவ என்னதான் அடிச்சாலுமே அதை பெருசா எடுத்துக்காம அவளை சமாதானப்படுத்துறதுலே தான் அவன் உறுதியா இருந்தான். இப்படியே உங்களுடைய நாட்கள் நகர்ந்து போகுது. இந்த சண்டை அடிக்கடி நிகழ்ந்துகிட்டே இருந்திருக்கு. ரெண்டு பேருமே ஒருத்தர் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சமயத்துல தான் சரியா மே 12, 2020 அப்போ கோவிட் நேரத்துல இவன் ஒரு நாள் பிசினஸ் சம்பந்தமா வேலைகளை முடிச்சுட்டு இரவு நேரத்துல லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கான். பட் அந்த நேரத்துல இவனுக்கான சாப்பாடு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நிகழ ஆரம்பிச்சது. தனக்கான சாப்பாடு இல்ல, உனக்கு என்னதான் வீட்டுல வேலை, நீ எனக்காக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிச்சதும் பதிலுக்கு பானுப்பிரியா கையில இருக்கிற பொருட்களை எடுத்து வழக்கமா அடிக்கிற மாதிரி அன்னைக்கு இந்த ராகுலை அடிச்சிருக்காங்க. பட் எப்பவுமே ரியாக்ட் பண்ணாத ராகுல் அன்னைக்கு தான் முதல் முறையா தன்னுடைய மனைவி கிட்ட ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சான். பல நாட்கள் கோபமும் பல நாட்கள் வெறுப்பும் இந்த ராகுலுக்கு இருந்ததுனால அன்னைக்கு நடந்த அந்த சண்டை ரொம்பவே இவனை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கெட்ட கெட்ட வார்த்தைகள் சொல்லி இந்த பொண்ணு திட்டதுனால இவனுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆனதுமே பக்கத்துல இருக்கிற ஒரு பேட்டை எடுத்து அவளுடைய காதுலயே அடிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த கோபத்தோடையே அவளுடைய கழுத்தை துடிக்க நெரிச்சு கொடூரமா கொலை பண்ணி இருந்திருக்கான். பட் அவன் கோபத்துல என்ன பண்றான் ஏது பண்றான் அப்படிங்கிறதே தெரியல. அவகிட்ட இருந்து எந்த ஒரு அசையுமே இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்ததுக்கு பிறகுதான் நம்ம கோபத்துல இதை பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு தவறையா உணர ஆரம்பிச்சான். பயத்துல அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. போலீஸ் கிட்ட போகலாமான்னு கூட யோசிக்கிறான். ஆனா போலீஸ் கிட்ட போனா நம்ம லைஃபே நாஸ்தி ஆயிடுமே, இதுக்கு மேல நம்மளால நிம்மதியான லைஃபா வாழவே முடியாது அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்ச போதுதான் ஒரு சில ஐடியாக்கள் அவனுடைய பிளாட்ல இருந்த பொருட்கள் மூலியமா தோண ஆரம்பிச்சது.
அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அபார்ட்மெண்ட்ல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி கட்டிட வேலைகள்லாம் நடந்திருக்கு. லாக்டவுன் டைம் அந்த இடத்துல பீக்கில் இருந்ததுனால யாரும் வேலைக்கு வராம அங்க இருக்கிற ட்ரம், அங்க இருக்கிற சட்டி, மண்வெட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே பார்த்த ராகுல் இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்ச போதுதான் தண்ணீர் நிரப்புவதற்காக வச்சிருக்கக்கூடிய ப்ளூ ட்ரம் இவனுடைய கண்ணுல தென்பட ஆரம்பிச்சது. உடனடியா அந்த ட்ரம்மை எடுத்து நேரடியா தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ இதுக்குள்ள இவளை வச்சிடலாமோ அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சது. அது எல்லாம் எப்படி தோண ஆரம்பிச்சதுன்னா, இவன் தொடர்ந்து ஹிந்தியில கிரைம் பேட்ரோல் அப்படின்னு, அதாவது நம்ம ஊர்ல எப்படி குற்றம் நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி சீரீஸ்லாம் போகல, அதே மாதிரி ஹிந்தியில கிரைம் பேட்ரோல் அப்படின்ற சீரீஸ் பயங்கரமான ஃபேமஸான ஒரு சீரீஸ். அந்த சீரீஸை 1ல இருந்து 1000 எபிசோடு வரைக்கும் இவன் பார்த்துருந்துருக்கான். அதுல முக்கியமா எபிசோட் நம்பர் 774 அவன் பார்த்துருந்ததுனால அதுல என்ன டாக்டிக்ஸ் பயன்படுத்துறாங்களோ, அதுல எப்படி குற்றத்தை மறைக்கிறதுக்கு குற்றவாளி ட்ரிக்ஸ் யூஸ் பண்றானோ அந்த விஷயத்தை நம்ம ரியாலிட்டியில யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா அவனுக்கு அங்கிருந்து தோண ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் இந்த கட்டிட வேலைக்காக இருக்கக்கூடிய பொருட்களை பார்த்ததுக்கு பிறகு ப்ளூ ட்ரம்ல இவளுடைய சடலத்தை அடைச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இருந்திருக்கான். ஸோ அதன் அடிப்படையில் விடிஞ்சதுக்கு பிறகு பக்கத்தில் ஒரு இடத்துல போயிட்டு சிமெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் பானுபிரியாவுடைய சடலத்தை அந்த ட்ரம்முக்குள்ள போட்டுட்டு கலவை கலந்து பானுபிரியாவுடைய சடலத்து மேல போட்டு வச்சுட்டு அது காயிற வரைக்கும் நீண்ட நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த ட்ரம்மை மூளையில வச்சுட்டு தினமுமே அதே ட்ரம் இருக்கிற ரூம்ல தான் இவனுமே தூங்கி இருந்திருக்கான். இப்படி யாருக்கும் எந்தவித சந்தேகமும் வராத அளவுக்கு பக்காவா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க பானுபிரியா எங்கன்னு கேட்டா அவருடைய சொந்த ஊருக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் பானுபிரியாவுடைய அக்காவோ அவங்களுடைய ரிலேட்டிவ் யாருமே இந்த பொண்ணு கிட்ட நீண்ட நாட்களா கான்டாக்ட்ல இல்லாததுனாலையும் யாருமே பானுபிரியாவை பத்தி கேட்கவே இல்லை, பானுபிரியாவுக்கு கால் பண்ணவும் இல்லை. இதனால எந்த பிரச்சனையுமே இல்லாம இந்த கொலையை நம்ம பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் நம்ம சேஃப் தான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் புதுசா ஒரு சிக்கல் அவனுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. நீண்ட நாட்கள் வரைக்கும் அந்த ப்ளூ ட்ரம்மை நம்முடைய ரூமில் வச்சிருக்க முடியாது அப்படிங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது சீக்கிரமாகவே டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய பிளான். பட் அந்த நேரத்தில் லாக்டவுன் பயங்கரமாக இருந்ததுனால அவனால் அந்த ப்ளூ ட்ரம்மை டிஸ்போஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இதனால சரியான சந்தர்ப்பம் வரும்போது அந்த ப்ளூ ட்ரம்மை டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதே ரூமில் வச்சு தினமுமே அந்த ட்ரம்மு கூட 1 வருஷம் 2 வருஷம் கிட்ட தூங்குறது, அதுக்கப்புறம் அதை பற்றின சிந்தனைகளே இல்லாமல் அவனுடைய வேலைகளை பார்க்கறதுன்னு ராகுல் அடுத்தடுத்து மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் இந்த பானுபிரியாவால அந்த பூசாரி வேலைகளை விட்டுட்டதுனால அவனுக்கு அடுத்ததா வேற என்ன வேலை பண்றதுன்னு தெரியல. அவனுடைய பிசினஸும் அவனுக்கு கை கொடுக்கல. தொடர்ந்து சின்ன சின்ன வேலைகளை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் இல்லீகலா வெப்பன் கடத்துற வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படி இந்த தொழிலுக்கு இவன் போறதுனால பல்வேறு ஊர்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு அவசியமும் இவனுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. தொடர்ந்து அந்த ப்ளூ ட்ரம் அவனுடைய ரூம்ல தான் இருக்கு. அந்த வீட்டுக்குண்டான வாடகையும் இவன் கரெக்டா அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்துக்கிட்டே வரான். இந்த நேரத்துல தான் அவன் தங்கி இருந்த அந்த ரூம்ல இருந்து ஏதோ பயங்கரமான ஒரு துர்நாற்றம் வருது அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருந்த ஆட்கள் அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இதனால ஹவுஸ் ஓனருமே அந்த வீட்டுக்கிட்ட வரும்போது தான் பயங்கர துர்நாற்றம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு உடனடியா இந்த ராகுலுக்கு கால் பண்ணி தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. இந்த ராகுல் எல்லாமே நம்ம ஸ்மார்ட்டா பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கான். ஆனா இவன் எங்க கோட்டை விட்டுருக்கானா, பொதுவா ஒரு விலங்கு இறந்து போனாலும் சரி, மனிதனே இறந்து போனாலும் சரி, மண்ணுல தான் புதைப்பாங்க. மண்ணுல புதைச்சா மண்ணு வந்து அந்த நாத்தத்தை வெளியில எடுக்காம அதோடைய ப்ராசஸ் பண்ணி அதை மக்க வச்சிரும். எலும்புகள் மக்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இவன் ட்ரம்குள்ள அந்த சடலத்தை போடும்போது எந்த ஒரு மண்ணுமே அதுல கொட்டவே இல்லை. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவன் டைரக்டா பானுபிரியாவுடைய சடலத்தை அந்த ட்ரம்குள்ள போட்டதுக்கு பிறகுதான் காங்கிரீட் கலந்து அது மேலேயே போட்டு வச்சிருக்கான். சோ அப்படி பார்த்தா ட்ரம்முக்கு கீழே இருக்கிறது என்னன்னா பானுபிரியாவுடைய சடலம். ஒன்னு இவன் என்ன பண்ணிருக்கணும், ட்ரம்முக்குள்ள ஃபர்ஸ்ட் காங்கிரீட்டை கொட்டிட்டு அதுக்கு மேல இந்த பொண்ணுடைய சடலத்தை வச்சு அதுக்கு மேல இவன் காங்கிரீட் போட்டு இருந்தானா இந்த நாத்தம் வந்திருக்க சான்ஸே கிடையாது. ஆனா இவன் பண்ண அந்த மிஸ்டேக்கால நீண்ட நாட்கள் அந்த சடலம் ஒரு மாதிரி அழுகி உருகி லிக்விட் ஸ்டேஜுக்கு மாறி இருந்திருக்கு. அந்த லிக்விட் எல்லாமே நீண்ட நாட்கள் வரைக்கும் அந்த ட்ரம்முக்குள்ளேயே இருந்து அந்த ட்ரம்மை மெல்ல மெல்லமா ஓட்ட போட ஆரம்பிச்சிட்டு, இப்போ அந்த ஓட்டையில இருந்து அந்த லிக்விட் வெளியில வர ஆரம்பிச்சதும் பயங்கர துர்நாற்றம் அந்த வீட்டுல அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க ஹவுஸ் ஓனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ராகுலையுமே வீட்டுக்கு வர சொல்லி இருந்திருக்காங்க. அடுத்தபடியா ராகுலுடைய ஹவுஸ் ஓனரும் அவருடைய கண்ணு முன்னாடியே வீட்டை திறக்க சொன்னதுனால நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், இதுல இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனருடைய காலில்
காலில் விழுந்து நான் பானுப்பிரியாவை கொலை பண்ணி இந்த மாதிரி ட்ரம்மில் போட்டுட்டேன். இது நடந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. நான் இதை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும்னு தான் நான் பார்த்தேன். ஆனால் என்னால் பண்ண முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ண தப்பா அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். பட் அந்த ஹவுஸ் ஓனர் என்ன பண்ணியிருந்திருக்கணும், டைரக்டா போலீஸ் கிட்ட போயிருந்திருக்கணும். ஆனா போலீஸ் கிட்ட போனாரான்னு கேட்டா இல்ல. அதுக்கு பதிலா அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா, ஒருவேளை நம்ம போலீஸ்ல போனா 2 வருஷம் கிட்ட இந்த சடலை இந்த ரூம்ல இருந்ததுனால எப்படியும் போலீஸ் நம்முடைய வீட்டை சீல் வச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் யாருமே இந்த வீட்டுக்கு அப்புறம் வாடகைக்கு வரமாட்டாங்க. இதனால நமக்குமே பெரிய லாஸ் ஆகும். நம்மளையுமே போலீஸ் கைது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால பானுப்பிரியாவை தேடி யாரும் வரதில்ல, யாரும் தேடவும் இல்ல, போலீஸ்லயும் எந்த கம்ப்ளைண்டும் இல்ல. அதனால அவன் சொல்ற மாதிரியே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தவறான முடிவை அந்த ஹவுஸ் ஓனர் எடுக்க ஆரம்பிச்சாரு. சோ அதன் அடிப்படையில தான் எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு ஒரு நாள் மெல்லமா அந்த ப்ளூ ட்ரம்மை வெளியில எடுத்துட்டு அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஃபீல்டு ஏரியால மரக்குச்சிகள் விறகுகளை அந்த ட்ரம்ல போட்டு பெட்ரோலை ஊத்தி அந்த ட்ரம்மையே கொளுத்தி இருந்திருக்காங்க. இறுதியா அந்த ட்ரம் உருகி அழுகி போயிருந்திருக்கு. அதுல இருக்கிற லிக்யூட், அதுல இருக்கிற எலும்புக்கூடு முதற்கொண்டு எல்லாமே சாம்பல் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்க எரிக்கப்பட்ட பொருட்கள், அந்த காங்கிரீட் துகள்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே பக்கத்துல இருக்கிற ஒரு ஆத்துல போய் கொட்டிட்டாங்க. இப்போ எந்த தடையும் இல்ல, நம்ம மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்ச ராகுலுக்கும் இந்த ஹவுஸ் ஓனருக்கும் இன்னொரு சிக்கல் கொஞ்ச நாட்கள்ல வரப்போகுது. தொடர்ந்து அந்த ஹவுஸ் ஓனரும் அந்த வீட்டை கிளீன் பண்ணிட்டு வேற ஒரு ஆளுக்கு வாடகைக்கு விட்டுருக்காரு. இவனுமே இந்த துப்பாக்கி கடத்துற பிசினஸ் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு வரான். எந்த பிரச்சனையும் இல்லாம 2 பேருடைய லைஃபும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் இவன் துப்பாக்கி கடத்துறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி ஒரு ஆள் போலீஸ் கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில தீவிரமா இந்த ராகுல் சதுர்வேதியை போலீஸ் பல இடங்கள்ல தேடி பார்த்திருக்காங்க. அப்போதான் இவன் உதய்பூர்ல இருக்கிற மோகன்லால் யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல ஒரு இடத்துல இருக்கான் அப்படின்ற தகவல் கிடைச்சதும் உடனடியா போலீஸ் அதிகாரிகள் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ராகுலை சுத்தி வளைச்சு பிடிக்க ஆரம்பிக்கும் போது அவங்ககிட்ட ஒரு நாட்டு துப்பாக்கியும் கைப்பற்றுறாங்க. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அவனை சுத்தி வளைச்ச போலீஸ்ல இருந்த ஒன் ஆஃப் த ஹெட் கான்ஸ்டபிளான தர்மேந்திரா இவனை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோமேனு தோண ஆரம்பிச்சது. அது எங்கன்னா 2019 உதய்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல பானுப்பிரியாவும் இவனும் காணாம போயிட்டாங்கன்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருந்ததுல, அந்த கேஸ்ல இவனையும் பானுப்பிரியாவும் போலீஸ் கொஞ்ச நாட்கள் தேடி இருந்திருக்காங்க. அப்படி தேடின போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த தர்மேந்திராவும் வேலை பார்த்திருக்காரு. சோ இப்போ இவனை 5 வருடத்துக்கு பிறகு ஆயுத கடத்தல் வழக்குல பிடிக்கும் போது இவன் ஏற்கனவே ஒரு வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கான்னு தன்னுடைய சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இருந்திருக்காரு. அப்போ சுப்பீரியர் ஆபீசர் அந்த பானுப்பிரியா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் எங்கேயோ ஓடி போயிட்டா, எங்க போனானே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். பட் இருந்தாலும் போலீஸ் ஆபீசர் அவனுடைய பேக்ரவுண்ட், அவன் எங்கெங்கெல்லாம் இருந்தான், அவனுடைய சிடிஆர் ரிப்போர்ட் முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. அப்படி செக் பண்ணப்போ பானுப்பிரியாவுடைய மொபைல் போன் இவன் வேலை பார்த்தா அந்த கோவில் கிட்ட சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்டரியா பானுப்பிரியா யூஸ் பண்ண மொபைல் நம்பரும் இவன் தங்கியிருந்த வாடகை வீட்டில் 2020 சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதே சமயம் இவன் தங்கியிருந்த வீட்டுக்கு பக்கத்தில் விசாரணை பண்ணப்போ இவனும் பானுப்பிரியாவும் ஒன்னா இருந்தாங்க அப்படின்ற தகவலும் கிடைச்சதுக்கு பிறகுதான் இவன் கிட்ட துருவி போலீஸ் அவங்களுடைய ஸ்டைல விசாரணை பண்ணும்போது தான் பானுப்பிரியாவுக்கு என்ன நடந்துச்சு, அவன் அந்த ப்ளூ ட்ரம்ல போட்டது, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து கொளுத்துனது, அந்த தடயங்கள் எல்லாத்தையுமே ஆத்துல கரைச்சி விட்டது முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கான். உடனடியா போலீஸ் வேற ஒரு வழக்குக்கு கைது பண்ண போய் பானுப்பிரியாவுடைய கொலை வழக்கையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு இவனை பத்தின எல்லா டீட்டெயிலுமே மீடியால வெளியிட ஆரம்பிச்சாங்க. ஆனா இவனுக்குன்னு ஒரு லாயர் கிடைச்சதுக்கு பிறகு இவன் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு காரணம் என்னன்னா, இவன் மேல எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸோ எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸோ கிடையாது. அதாவது இறந்து போனது பானுப்பிரியா தான் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு தடயமும் போலீஸ் கிட்ட கிடையாது. அவன் தான் ஸ்மார்ட்டா எல்லாத்தையும் எரிச்சு ஆத்துல கரைச்சிட்டானே, அப்புறம் எப்படி போலீஸ் கிட்ட தடயம் இருக்கும்? போலீஸாலையும் அந்த தடயங்களை எதையுமே சேகரிக்க முடியல. பானுப்பிரியா தான் இறந்து போயிட்டாங்க, பானுப்பிரியாவை தான் இவன் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு வழக்கெல்லாம் போட்டாலும் கூட அதற்கான சிங்கிள் எவிடன்ஸ் கூட போலீஸ் கிட்ட இல்லாததுனால ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண்டிப்பா இவன் இந்த வழக்குல இருந்து ஈஸியா தப்பிச்சு போயிடுவான். தற்போதைக்கு இந்த வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. வெறும் சர்க்கம்டான்ஷியல் எவிடன்ஸை வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இந்த வழக்கு மூலியமா எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு கான்வர்சேஷன் இந்த மாதிரி ஹீட்டடா நடக்கும்போது 2 பேருமே அவங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டிட்டு அவங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளியில ஓப்பனா சொல்லிட்டா அந்த கோபம் அந்த இடத்தோடய முடிஞ்சு போயிடும். ஆனா அதை வெளியிலேயே காட்டிக்காம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த நேரத்துல காமா இருந்து ஒவ்வொரு சண்டையும் நடக்கும்போது இந்த மாதிரி காமா இருந்துகிட்டே வந்தா ஒரு கட்டத்துல அது வெடிக்க ஆரம்பிச்சு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போகலாம். அதனால ஒரு கான்வர்சேஷன் வருதுன்னா, ஹீட்டடான கான்வர்சேஷன் வந்தா கூட பரவாயில்ல, உங்களுடைய மனசுல அந்த நேரத்துல என்ன தோணுதோ அது எல்லாத்தையுமே பேசிட்டா அந்த நேரத்திலே
அந்த கோவமும் வெறுப்பும் அமைதியாயிடும். ஆனா நீண்ட நாட்கள் மனசுலயே வச்சுட்டு இருந்தா என்னைக்கா இருந்தாலும் அது பிரச்சனையை தான் கொடுக்கும். நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.